ஹாய், ஐ எம் சந்தியா மெஹந்தி ஆர்டிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் செலஃபன் ஷீட்டை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு மெஷர்மெண்ட்டும் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் சைஸ் செலஃபன் ஷீட்டை வந்து கீழே விரிச்சுக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சேமாக இருக்கணும். ஓகே. அண்ட் இந்த மாதிரி ஒரு கட்டர் நான் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கட்டர் எடுத்துக்கோங்க. இந்தமாரி சேமாக வச்சுட்டு இந்த இடத்த வந்து நல்லா அழுத்தி உங்கள் கையால் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கேருந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஈவனாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பொறுமையாகவே கட் பண்ணுங்கள். இந்தமாரி கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதையே வந்து அகெயின் மேலே பார்த்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறீங்க. சேமாக இருக்க மாதிரி. ஓகே. அண்ட் அகெயின் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு ஸோ இந்த சைட்லேருந்து ஒரு கட் கொடுக்குறீங்க. ஓகேங்களா? தென் அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸோ சேமாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இல்லைனா ஒவ்வொரு ஷீட்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். அகெயின் இந்த இடத்த அழுத்தி பிடிச்சிட்டு கட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட் ரொம்ப பெருசாக இருக்கா, ஸோ இன்னும் நமக்கு சின்னதாக வேணும் அப்படிங்கிறப்போ இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இப்போது நமக்கு வந்து ஃப்ரீ கட் செலஃபன் ஷீட் வந்து கிடச்சிருச்சா? இப்போ நீங்கள் இதை ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் இன்னொன்று என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் வந்து நீங்கள் உங்ககிட்ட யாராவது கோன் வந்து வாங்குவாங்க இல்லையா? ஸோ நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வந்து எப்படி கோன் வந்து ரோல் பண்ணி ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ரோலிங்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு சேம் 1/4 இன்ச் கேப்பில் வந்து இப்படி ரோல் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நான் வந்து 0.38 mm பின் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பின் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ரேட் டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த பின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் எவ்வளோ கேப்பில் ஹோல் பார்த்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இன்னொருத்தருக்கு வந்து கோன் சேல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு வந்து ஹோல் பண்ணிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து 25 கிராம்ஸ் ஒரு 26 கிராம்ஸ் கிட்ட நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ பர்சனலாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எப்படி ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சேம் 1/4 இன்ச் கேப்பில் ரோல் பண்ணுறீங்க. இந்த கட்டவிரல் அந்தளவுக்கு போதும். கட்டவிரல் வந்து உள்ளே போய் கரெக்டாக இருக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அண்ட் வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தர் கிளைண்ட்டுக்கு வந்து மெஹந்தி போட போகிறதா இருக்கட்டும், ஸோ அதுக்கெலாம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி போடுறப்ப இந்த பக்கம் வந்து கோன் காலியறப்போ இப்படி கீழே கீழே விழுகும். ஓகேங்களா? ஸோ உங்களால் அந்த வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ண முடியாமல் டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தின்னாக தானே இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா?
டிப் பின் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த உள்ளே இழுத்து விடுறதுல தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது இழுத்து இந்த இடத்தையும் ரோல் பண்ணி இப்படி உள்ளே இழுக்கிறனால இது இவ்வளோ லீனாக இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே மட்டும் இழுத்து விடுறனால இந்த பின் வந்து சேம் தான். 2 பின் டிப்புமே வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதா? இந்த மாதிரி மெஹந்தி ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் வீடியோஸ் அண்ட் மெஹந்தி டிசைன்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.